வாசிப்பு உங்களை என்ன செய்யும்னா, ஒரு ஊரில் பயங்கர மழை பெஞ்சுதான், பயங்கர மழை, ஜோடு மழை பெஞ்சிரு. இந்த மழையை எப்படி நிப்பாட்டுறதுனே தெரியல. ஒரு 150 பேர் இருக்கிற சின்ன கிராமம். அந்த ஊர் பெரியவர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஐயா என்னையா செய்யறது? உடனே அவர் ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு. நம்ம ஊரில் ஒரு பாவம் செஞ்சவன் இருக்கான், அவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம எல்லாமே தப்பிச்சிடலாம், மழை நின்றும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஊர் மண்டபத்தில் எல்லாம் கூட்டிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மண்டபத்தில் 150 பேர் இருக்காங்க. தூரத்தில் ஒரு பனைமரம் இருக்கு. ஒவ்வொரு ஆளாக போய் அந்த மரத்தை தொட்டு வரணும். ஒவ்வொரு ஆளாக போய் மரத்தை தொட்டு வந்தால், இடி இடிக்கும் போது மழை பெய்யும் போது மரத்தை தொட்டால் என்ன ஆகும்? மரத்தில் இடி விழுந்துடும், தொடுற ஆள் செத்து போயிடுவான். அப்போ ஒருத்த மட்டும் செத்து போயிடுவான், நம்மளாம் தப்பிச்சிடலான்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. 150 பேர் மண்டபத்தில் வந்தாச்சு. ஒவ்வொரு ஆளாக போய் தொட்டு தொட்டு வராங்க. 149 பேர் தொட்டு வந்தாச்சு. கடைசியாக ஒரே ஒருத்தன் என்னை மாதிரி பரிதாபம் வந்துக்கிட்டு இருக்கான். போய் தொட சொல்கிறாங்க. இவனுக்கு பயம், நான் தொட மாட்டேன். விடுவாங்களா? விடுவோமா? எல்லாரும் சேர்ந்து தள்ளிட்டான். நடுங்கிட்டே போயிருக்கான். நடுங்கிட்டே போய் மரத்தை தொட்டிருக்கான். மட்டார் விழுந்துருக்கு இடி மண்டபத்தில். மண்டபத்தில் இந்த 149 டிக்கெட் அவுட். இவன் மட்டும்தான் இந்த ஊரில் பாவம் புண்ணியம் செய்யாமல் இருக்கு. அப்படி நல்லவர்களை கண்டுபிடிக்க நீங்கள் புதுசாலாம் எதையும் செய்ய முடியாது. நீங்கள் செய்ய வேண்டியது புத்தகங்களை வாசிப்பது தான். சுகீசிவம் ஐயா எனக்கு ரொம்ப பிடித்த பேச்சாளர். நீங்கள் யார் பேச்சை கேட்க வர்றீங்க வரலைங்கிறது முக்கியம் இல்லை. சுகி ஐயா பேசுகிறப்ப தயவு செஞ்சு எல்லாரும் வந்துருங்க. ஏன்னா ஐயாவுடைய பேச்சை கேட்டதுனால தான் இன்றைக்கி நான் இங்கிருந்து பேசிகிட்டு இருக்கேன். சுகீசிவம் ஐயாவுடைய தகப்பனார் எழுத்தாளர் சுகி சுப்பிரமணியம் ஐயா. அவங்க மாநாடு நடத்துகிறாங்க, எழுத்தாளர் மாநாடு நடத்துகிறாங்க. அப்போ காமராஜர் ஐயா தலைவராக பொறுப்பேற்கிறாங்க, முதலமைச்சராக இருக்கிறாங்க. 10 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கணும். அவசரமாக காமராஜர் ஐயா வராங்க. வந்த உடனே நேரமாச்சுங்கிறாங்க. இல்லை சார், உங்களுக்கு ஒரு வரவேற்பு வழங்கிறோம், சீக்கிரம் பண்ணுங்கயா அப்படின்னு அவசரப்படுறாரு காமராஜர் ஐயா. முன்வரிசையில் உட்காந்துட்டார். அப்போ வரவேற்புரை நல்கிற சுகி சுப்பிரமணியம் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கதை சொல்கிறேன், நிறைய பேசணுன்னு இருந்தேன், ஆனால் முதல்வருக்கு நேரம் இல்லை, ஒரு கதை மட்டும் சொல்கிறேன்னு அந்த கதையை சொல்லி ஒரு சுவாரஸ்யமான இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. கதையை முழுசாக சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் ஐயாவுக்கு தான் நேரம் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. காமராஜர் கீழே இருந்து, யோ சொல்லி தொலையா அப்படின்ட்டு இருக்காரு. பாதியை மட்டும் கேட்டு மீதி என்னாச்சுன்னு தெரியல, என்ன பண்ணுறது? அப்போ சுகி சுப்பிரமணிய ஐயா சொன்னாங்களா, ஒரு முதல்வரை விட ஒரு எழுத்தாளனுக்கு ஆளுமை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்டாங்க. காமராஜர் ஐயா சிரிச்சுட்டாங்களா. சிரிச்சுட்டு, சரி கதையை சொல்லியா? யாருக்கு தெரியும், இப்போதான் எழுதுனேன், அடுத்த வாரம் குமுதம் பாருங்க, மீது அதில் வேணா வரலாம் அப்படின்னு சொன்னதா சுகி ஐயா இதை பதிவு செஞ்சாங்க. ஒரு எழுத்தாளருக்கோ பேச்சாளருக்கோ மக்கள் கிடைப்பது இருக்குல்ல, அது வரம். நிறைய பணம் கிடைக்கும், நிறைய பாராட்டு கிடைக்கும், பிக்பாஸ் டைட்டில் வின்னருங்கிற பேரு கூட கிடைக்கும். ஆனால் கேட்குற கூட்டம் கிடைக்கிறது இருக்குல்ல, அது அரிதினும் அரிது. ஏன்னா உங்கள் நேரத்தை நான் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப பொறுப்பான ஒரு விஷயம். இப்போ இங்கே இருக்கிற எல்லாரும், முத்துக்குமரன் 2 பசங்க வந்து சொன்னாங்க மதுரை தமிழ்ச்சங்கத்திலேருந்து, அண்ணே உங்கள் பேச்சு கேட்கறதுக்காக நாங்கள் வந்து கல்லூரியெல்லாம் விடுப்பு போட்டு வந்தோம்னே அப்படின்னாங்க. உண்மையா இல்லை சும்மா சொன்னாங்களான்னு தெரியல, ஆனால் கேட்குறப்ப நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குல்ல. ஏன்னா ஒரு பேச்சை கேட்குற எல்லாரும் என்ன மாதிரியா வந்து உட்காருவாங்கன்னு தெரியாது. ஒரு ராஜா என்ன பண்ணாராம், அவங்க நாட்டில் சிறந்த வீரன் யாருன்னு கண்டுபிடிக்கன்னு நினச்சாராம். அதை நினச்சி ஒரு பெரிய போட்டி நடத்தியிருக்காரு. ஒரு பெரிய குளம், இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் குழி வெட்டி குளம் அமைச்சு விஷப்பாம்பு முதலை விஷச்செடி இதெல்லாம் போட்டு அறிவிப்புடுறார் ராஜா. இந்த குளத்தை யார் நீந்தி கிடக்குறீங்களோ அவங்களுக்கு 100 ஏக்கர் நிலம் தர்றேன், அது வேணாம்னு சொல்லிட்டு 1000 ஆடு தர்றேன், அதுவும் வேணாம்னா என் பொண்ணே தர்றேன் அப்படிங்கிறார். பொண்ணு பார்த்தா ஊட்டியில் பிறந்த பிள்ளை மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு, எழில்மிகு அழகு. கேட்ட உடனே எங்களை மாதிரி பயிலும் பூரா கிளம்பிட்டாங்க. கிளம்பி வந்து குளத்தை சுற்றி நின்றுட்டான் பூரா பயிலும். குளத்தை பார்த்தோன்னே எல்லாருக்கும் டர்ரு. ஏன்னா உள்ளே இருந்து பாம்பு போங்குது, முதல்ல வாங்குது. இந்த பிள்ளைக்கு ஆசைப்பட்டு இதில் வந்து வாழ்க்கை இழக்கிறதுக்கு ஏதோ வத்தலோ நமக்கு ஏற்றதை பிடிச்சிட்டு ஓடிடலாம்டாங்கிற மாதிரி எல்லாம் நிற்கிறாங்க. அப்போ என்ன ராஜா வருத்தமாக இருக்கார், என்னடா ஒரு வீரன் இல்லையா அந்த நாட்டில் அப்படின்னு அவர் வருந்துற அந்த தருவாயில், என்னைய விடுங்க, உங்களை மாதிரி ஒரு இளைஞன் அப்படியே குட்டுன்னு ஓடி வந்து குளத்தில் குதிச்சிட்டான். குதிச்சு முதல்ல எல்லாம் மிதிச்சு பாம்பெல்லாம் தள்ளி விட்டு செடியெல்லாம் அத்தெறிஞ்சு மேலே வந்துட்டான். கொண்டாடுறாங்க மக்கள். அப்படி தோளில் தூக்கி வச்சு குதிக்கிறாங்க. மேடைக்கு வந்தோடனே ராஜா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. அவன் அவர்கிட்ட வாங்க வந்தேன், இருந்தாலும்
இருந்தாலும் வாங்கிக்கிட்டான். கேட்குறா ராஜா, என்ன தம்பி என்ன வேணும்? 100 ஏக்கர் நிலம் வேணுமா? இல்லை வேணாம் ராஜா. 1000 ஆடு வேணுமா? அதெல்லாம் வேணாம் ராஜா. என் பொண்ணு வேணுமா? வேணாம் ராஜா. அப்புறம் என்னதான்டா வேணும்? என்னை எவன் தள்ளி விட்டான்னு தெரிஞ்சான் அப்படின்றிருக்கேன். அவனையே எவ்வளோ தள்ளி விட்டுருக்க, அவன் தப்பிச்சா போதும்டான்னு கிளம்பி நீச்சல் அடிச்சு அப்படி மேலே வந்திருக்கான். ஏன் தமிழ் வேணும் அப்படின்னு சொல்றோம்னா, ஃபெட்னாங்கிற ஒரு அமைப்பு இருக்கு, வட அமெரிக்க தமிழ் சங்கங்கள் பேரவைங்கிற ஒரு அமைப்பு. அமெரிக்காவில் அவங்க ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்க. ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு நம்ம ஊரில் இருந்து ஆளை ஏற்றுறதே நிறுத்திட்டாங்களாம். நல்லதுன்னு வைங்க. நம்மளை கூப்பிட்றாங்க, வாங்க தம்பி முத்துக்குமரன் நீங்கள் வந்து பேசணும். நான் நக்கீரன் கோபால் அண்ணே, நம்ம பரிதாபங்கள் கோபி சுதாகர் அண்ணே எல்லாரும் கிளம்பி போகிறோம் ஒரு ஆவலோட. போனால் அந்த வீசா எடுக்கிற வெள்ளைக்காரர் இருக்கார். ஒரு வெள்ளைக்காரரு ஒரு வெள்ளைக்கார அம்மா. பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அந்த அம்மா சிடு மூஞ்சி, இவர் கொஞ்சம் அப்பாவின்னு. நானும் சுதாகரனும் விவரமாக அந்த பக்கம் வந்துட்டுக்கிட்டோம். கோபி அண்ணே அந்த அம்மா கிட்ட போயினார், ரிஜெக்ட் ஆகி அப்புறம் மறுபடியும் ஓகே ஆகி வந்தார். அவர் ஹூ ஆர் யூ அப்படின்னாரு. ஐம் அ தமிழ் orator. I will speak about our culture, our language and motivation. And what did you participated in? I won Big Boss title in last season. Oh, Big Brother அப்படின்னார். எஸ், ஐ எம் பிக் ஃபேன். என்ஜாய்னு உடனே குத்தி கொடுத்துட்டாந்தாலும். அமெரிக்காவுக்கு வீசாவே கிடைக்காது. நாங்கள் அமெரிக்காவுக்கு வீசாவே கிடைக்குது. நாங்கள் கலந்து பிக் பாஸில் ஜெயிச்சா அமெரிக்கா வீசாலாம் கிடைக்கும். எனக்கு அன்னைக்கு தாங்க தெரிஞ்சுது. அங்கே அமெரிக்காவில் போனால் ரேலியில் பேசி அங்கேருந்து மினியோபாலிஸ்லேருந்து நியூயார்க்லேருந்து சிக்காகோவில் விவேகானந்தர் பேசின இடத்தெல்லாம் போய் பார்ப்பேன்னு கனவுல கூட காணலை. அங்கேருந்து சிக்காகோவிலேருந்து ஹூஸ்டன்லேருந்து டேலஸு 7 ஊர்களில் போய் பேசி, இங்கே 1 மாதம் இருந்தால் என்ன சம்பாதிப்போனா அதை ஒரு 20 நாளில் சம்பாதிச்சுட்டு செழிப்பா நானும் அமெரிக்கா போயிட்டு வந்தேங்க அப்படின்னு அமெரிக்கா வீசாவோட திரும்பி வந்தேன். இது எல்லாத்தையும் எது கொடுத்துச்சுன்னா தமிழ் தான் கொடுத்துச்சு. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் யாரெல்லாம் பிக் பாஸ் பார்த்தீங்க? நான் வாட்ட பிக் பாஸ் ரொம்ப நேரமாக சொல்லி நல்ல வேலை பார்த்துருக்கீங்க, நன்றி. பிக் பாஸ் பார்த்தா நான் உங்களை பார்க்கலன்னு சொல்லிடாதீங்க, பார்த்துருக்கீங்கல்ல. இந்த 3வது வாரத்தில் நன்றி ரொம்ப நேரமாக தூக்குறேன், நன்றி. ஓட்டு போட்டிங்களா? ஆமாம், வாக்குறுதியை நிறைவேற்றுற நிலைமையில் நான் இப்போ இல்லை, பின்னாடி அதை பற்றி பேசுவோம். 3வது வாரம் கில்லர் காயின்னு ஒரு டாஸ்க்கு. நாங்கள் பாய்ஸ்லாம் வெறி கொண்டு, சுனிதான்னு ஒரு பிள்ளை சார், நல்ல பிள்ளை, ஸ்போர்ட்டிவான பிள்ளை, நல்ல வேளை அந்த பிள்ளையை கண்டு நம்ம தப்பிச்சோம். போட்டு மடக்கி அமுக்கி பிதுக்கி ஜெயிச்சிடணுங்கிற வெறியில் என்னென்னமோ பண்ணிட்டோம். வெளியே காரி துப்பியிருக்காங்க மக்கள், வண்டையாக திட்டிருக்காங்க. இப்படியா விளையாடுறதுன்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆகி போச்சு, சேதுபதி என்ன வந்துட்டாரு, என்ன தம்பி பண்ணீங்கன்னு கேட்குறேன். பதில் சொல்ல முடியல, வெக்கி தலை குனிகிறோம். இதுதான் நீ படித்ததா அப்படிங்கிறாங்க. என்ன தப்பு பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கோம். அப்போ சேதுபதி என்ன ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கிற போட்டிகள்லாம் எதுக்கு வைக்கிறோம்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டார். பிக் பாஸில் போட்டி எதுக்கு வைப்பாங்க? எதுக்கு? ஜெயிக்கிறதுக்கு. உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு, அடி வாங்குறாங்க தானே. எதுக்கு வைக்கிறாங்க பிக் பாஸில் போட்டியெல்லாம்? ஜெயிக்கிறதுக்கு. இப்போ ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அவர் இல்லைன்னு சொன்னார். என்ன சொன்னார்? இல்லை, ஜெயிக்கிறதுக்கு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு? நீ இந்த விளையாட்டை எப்படி அணுகிறன்னு பார்க்கறதுக்குன்னார். நீ கைதட்டணும் இந்த வார்த்தைக்கு. ஒரு போட்டி நீங்கள் வெற்றி பெறுவதற்காக நடத்தப்படுவது இல்லை, அதை எப்படி நீங்கள் அணுகுகிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக நடத்தப்படுகிறதுன்னு சொன்னார். வெளியே வந்ததுக்கப்புறம் புத்தரோட ஒரு வாசகத்தை வாசிக்கிறேன். அதுவும் விஜய் சேதுபதி என்ன சொன்னது ஒரே மாதிரியா இருக்கு. ஒருவேளை நான் முன்னாடியே புத்தனை வாசித்து விட்டு சென்றிருந்தால் அந்த போட்டியிலும் நற்பெயர் வாங்கியிருப்பேன். புத்தன் என்ன சொல்றாரு, நீங்கள் இலக்கை அடைந்தது எவ்வளவு முக்கியமோ, நல்லா கவனிங்க, நீங்கள் இலக்கை அடைவது எவ்வளவு முக்கியமோ அந்த இலக்கை அடைவதற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையும் மிக மிக முக்கியம்னு புத்தர் சொல்றார். இதைத்தான் வாசிப்பு உங்களுக்கு கொடுக்கும். நான் ஓடி வந்துட்டேன், ஜெயிச்சிட்டேன், கொடி நாட்டிட்டேன், சரி, எப்படி ஜெயிச்ச? எந்த வழியில வந்த? வர்ற வழியில யாருக்கெல்லாம் உதவி செஞ்ச? வர்ற வழியில எவ்வளவு மனிதாபிமானத்தோட நடந்துகிட்ட?
வர்ற வழியில் என்ன நல்லதுக்கு நீ காரணமாக இருந்த? அது எதுவுமே இல்லை சார், வந்தேன் ஜெயித்தேன், அப்போ போய் ஓரமாக உட்காருன்ற உலகம். அது எதுவுமே இல்லை, வந்தேன் ஜெயித்தேன், 2 பேரும் தள்ளி விட்டு வந்தேன், அப்போ உனக்கு பாவ கணக்கு. அப்போ நீங்கள் வர்றது முக்கியம் இல்லை, எப்படி வர்றோங்கிறது முக்கியம். எப்படி வர்றோம், எப்படி பேசணும்னு நீங்கள் வாட்சாதாங்க தெரியும். இப்போ நான் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன், இன்னும் உங்கள் கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கணும், உங்கள் நேரத்தை நான் திருடணும். ஆனால் நான் திருடுறது உங்களுக்கு தெரியாத மாதிரி திருடணும். பேசி முடிச்சுட்டு போகணும், இவ்வளோ நேரமாக பேசிட்டேன் பாவி பைய அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி பேசணும். இது எல்லாத்தையும் எது கொடுத்துச்சுன்னா வாசிப்பு தான் கொடுக்கும். ஏன் புத்தகம்? புத்தகம் யாரோ புலமை படைத்தவங்க கொடுத்தாங்கன்னா சார் சொன்னாங்க. இல்லை சார், நான் தான் சார் கொடுத்தேன், மனுஷங்க சார். இந்த புத்தகம் உங்கள் அகத்திற்கு ஏதோ ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து உங்கள் புத்திசாலிகளாகவோ அல்லது ஏதாவது ஒன்றாகவோ மாற்றிவிடும் நண்பர்களே. சத்தியமா நீங்க நம்பலாம். யோசிச்சு பாருங்க. எனக்கே தெரியும், நான் ரொம்ப அழகெல்லாம் கிடையாது, நம்ம ரொம்ப பார்த்தோன்னே அப்படி வசீகரிக்கிற ஆளா கிடையாது, நமக்கு பெரிய ஸ்டார்டம் வேல்யூ இருக்கா, ஒரு கழுதையும் கிடையாது, இல்லை அப்பா பெரியப்பா சொல்லும்படியா, இல்லை ஒன்றும் கிடையாது, உருப்படி இல்லை. ஆனாலும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போனோடனே கோடிக்கணக்கான மக்கள் வாக்கு செலுத்தி இந்த பயலை ஜெயிக்க வைக்கணும். நாங்களே எதுக்குங்க? இவன் நம்ம மொழி பேசுறான்டா, நம்ம மொழியில நம்ம இது வரைக்கும் படிக்காத ஏதோ ஒன்று இந்த பிள்ளை சொல்லுது, இந்த பிள்ளை என்னத்தையோ வாசிச்சிருக்கு, யார் யாருக்கோ கொடுக்குற போல இவனுக்கு தூக்கி கொடுங்கடா, இவன் நாளைக்கு 4 பேருக்கு நல்லது சொல்லுவாங்கிற நம்பிக்கையை சம்பாதித்தது இருக்குல்ல, அதான் பிக் பாஸ். பிக் பாஸ் போறதுக்கும் உள்ள இருந்ததுக்கும் 106 நாள் ஜெயிச்சதுக்கும் வாசிச்சது ரொம்ப முக்கியம். இருக்கட்டும், பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் இதை வாசிக்காம போயிட்டோமே நான் வருந்துறதும் ஒன்று இருக்கு. ஏன் தொடர்ந்து வாசிக்கணுங்கிறதுக்கான அர்த்தம் இது வள்ளுவர் சொல்றாரு. எப்படி பேசணும்னா, ஒரு பேச்சாளர் கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்பு மொழிவதாம் சொல்லு அப்படிங்கிறார். கேட்டார் பிணிக்கும் தகைவாய்ங்கிறார். கேட்டார் பிணிக்கும்னா கேட்குற ஆளை கட்டி போடுற மாதிரி பேசணுமா. பேசி முடிச்சோடனே நீங்கள் எல்லாம் சேர்ந்து வெளியே இருக்க மரத்தில் எண்ணெயை கட்டி போட்டுறக்கூடாது. வேண்டா, உன்னைய கூட்டியாந்து நீ எங்கேயாவது பேசுவனி அப்படி நீங்களாம் எண்ணெயை கட்டி போட்டுறக்கூடாது. ஒரு பேச்சு கட்டி போடணும். கேளாரும் வேட்பு மொழிவதாம் சொல்லுனா சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம் கை தூக்குங்க. அவங்களும் கேட்குற மாதிரி பேசணும். அதுதான் கேளாரும் வேட்பு மொழிவதாம் சொல். இதை தான் தமிழ் உங்களுக்கு காலங்காலமாக நீங்கள் எப்படி வாழணுங்கிறத இந்த புத்தகங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கு. பாரதிதாசனுடைய நிறைய கவிதைகள் இருக்கு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை ஒன்று பாரதிதாசன், கண்ணதாசனோடது. கண்ணதாசன் என்ன சொல்றாரு, இப்படி ஆரம்பிக்கிறார் ஒரு கவிதையை. பிறப்பின் வருவது யாதன கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். கடவுள்கிட்ட கேட்கிறாராம், சார் பிறந்தா என்ன கிடைக்கும்? பிறந்து பாருன்னு கடவுள் சொல்லிட்டார். சரி. கல்வி என்பது யாதன கேட்டேன், கற்றுப்பார் என இறைவன் பணித்தான். கல்வினா என்ன? படிச்சு பாரு தெரியும். அறிவனப்படுவது யாதன கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் பணித்தான். பசி என்பது யாதன கேட்டேன், பற்றுப்பார் என இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதன கேட்டேன், வற்றிப்பார் என இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதன கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதன கேட்டேன், பெற்றுப்பார் என இறைவன் பணித்தான். சாவின் பின்னது யாதன கேட்டேன், செத்துப்பார் என இறைவன் பணித்தான். கோவம் வந்துருச்சு இவருக்கு. அனுபவித்து அறிவதுதான் வாழ்க்கை என்றால் ஆண்டவா நீ எதற்கு என்று கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகில் வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான் அப்படின்னு சொல்றார். சரி, அனுபவித்து அறிவதுதான் வாழ்க்கை. அப்ப அந்த அனுபவத்தை எங்கிருந்து பெறுவீங்க? எல்லா பள்ளத்தையும் விழுந்தெந்திரிச்சே தான் தெரிஞ்சுக்கிறதுவா? எல்லா இடர்களையும் தடுக்கி விழுந்தே தான் தெரிஞ்சுக்க முடியுமா? எல்லா மேடுகளையும் முட்டித்தான் தெரிஞ்சுக்குவீங்களா? அதுக்கான வாய்ப்பும் வயதும் இல்லையே. 40 வயதுல 50 வயதுல 60 வயதுல ஒரு சிலர் செஞ்ச சாதனையை நான் 20களில் செய்யணும்னு விரும்புகிறோம்ல. இப்போ அதுதானே இங்கே இருக்கிற எல்லாருக்குமான விருப்பம். அடுத்த 10 ஆண்டுகளில் அடைய வேண்டிய வளர்ச்சியையும் உயர்வையும் நற்பெயரையும் பொருளையும் புகழையும் அடுத்த 5 ஆண்டுகளில் நான் பெறுவது எப்படி? 10 வருஷம் ஒருத்தன் வளர்ந்த உயரத்தை நான் 2 வருஷத்தில் போய் நினைக்கிறேன் சார். அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு அவன் என்ன செஞ்சாங்கிறத படிக்கணும். அவன் எந்த குழியில குதிச்சு எந்திரிச்சாங்கிறத தெரிஞ்சா அந்த குதியை தாவி போயிடலாம்ல. அவன் எந்த பள்ளத்துல படுத்து எந்திரிச்சான்னு தெரிஞ்சா நம்ம அந்த பள்ளத்துல பதுங்கி ஓடிடலாம்ல. அதுக்கு வாசிக்கணும். இங்க இருக்கிற பள்ளி கல்லூரி மாணவர்கள் தான் புத்தகங்கள் வாங்கி வாசிக்கணும், இல்லை பெற்றோரும் வாசிக்கணும். வீட்டில் போய் என்ன பேசுவீங்க பிள்ளைகள்கிட்ட? இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட பேசுறதே குறைஞ்சு போச்சு. ஏன்னா அவன் செல்போன் நகர மாட்டான்.
சரி, அவன் தான் செல்ஃபோன் விட்டு நகர மாட்டான், நம்மளும் செல்ஃபோன் விட்டு நகர்றது இல்லை. ஏய், ஃபோனில் ரீல்ஸ்லாம் பார்க்காத அப்படின்னு அம்மா கண்ணெடுக்காமல் சொல்லுது. அந்த ரீல்ஸில் வருது, உதட்டை சிகப்பாக்க வேண்டுமா, எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சம் சர்க்கரையை புளிந்து உதட்டில் தேய்த்து, திரும்பி பார்க்கும்போது பிள்ளை எலுமிச்சம்பழத்து நிற்கிது, வாமா சேர்ந்து தேய்ப்போம். உண்மையாக பொய்யா? எல்லார் வீட்டிலும் இந்த வருஷம் நடக்கிறதானே, யார் வீட்டில் நடக்கலை? என் பிள்ளை படிக்க மாட்டேங்குது, என் பிள்ளை படிக்க மாட்டேங்குது. படிக்கிறதுக்கான சூழல் நீங்கள் எங்கே ஏற்படுத்தி கொடுத்தீங்க? எனக்கு ஒரு 10-11 வயது இருக்கும்போது எனக்கு பெரிய மேஜர் சர்ஜரி நடந்தது. ஒரு 2 ஆண்டு நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். அந்த 2 ஆண்டும் என் தாய் என் அருகாமையில் அமர்ந்து ஒரு 20-30 புத்தகங்களை தொடர்ந்து வாசித்திருப்பாள். ஒரு 20-30 புத்தகங்களை தொடர்ந்து வாசித்திருப்பாள். அது என் காதில் எங்கேயோ விழுந்ததுனாலே என்னவோ இன்னைக்கு நான் தப்பிச்சு பொழைச்சி இந்த மேடையில் வந்து நிற்கிறேன். ஒருவேளை என் தாய் தொலைக்காட்சியில் அழுகாட்சி சீரியல்களை பார்த்து கொண்டிருந்தால் இன்று என் வாழ்வும் அழுகாட்சி சீரியலாகத்தான் இருந்திருக்கும். இப்படி ஒரு அறிஞனாக மேடையில் வந்து நின்று பேசிக்கொண்டிருந்திருக்க மாட்டேன். அதுக்கு தான் வாசிக்கணுங்கிற. வாசிச்சா என்ன சார் கிடைச்சிரும்? என்னம்மா வாசிக்கணும், இன்ட்ரெஸ்டா இல்லையே, ஒரு பிடிப்பு இல்லையில, என்ன வாசிக்க சொல்றீங்க? கடுப்பா இருக்கா இல்லையா? கடுப்பா இருக்கா இல்லையா? சரி, நான் சில விஷயங்களை வாசிக்கிறேன். நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிற சில சுவாரஸ்யங்களை வாசிக்கிறேன். இதை வாசிக்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. என் உலகத்தை அழகான பொருட்கள் கொண்டு நிரப்ப விரும்பினேன். இது ஒரு ஹைக்கூ. எப்படி தொடங்குது? என் உலகத்தை அழகான பொருட்கள் கொண்டு நிரப்ப விரும்பினேன். முதலில் உன்னை வைத்தேன், அவ்வளவுதான், நிரம்பி விட்டது என் உலகு. எனக்கும் உனக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது. முதல் வரி என்ன? எனக்கும் உனக்கும். உண்மைதானே? கண்ணை மூடிக்கிறான் இங்க ஒரு பய, வெக்கம் தாழல. ஐயோ ஏனே நீங்க வேற. எனக்கும் உனக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது, காதல் வைத்தால் எட்டும். எப்படி? எனக்கு உனக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது, காதல் வைத்தால் எட்டும். இன்னும் நிறைய எடுத்துட்டு வந்தேன். இந்த கவிதை ரொம்ப கியூட்டா இருந்தது. ஒரு அப்பா எழுதுறார், என் மனைவியையும் மகளையும் பாப்பா என்று தான் அழைக்கிறேன். இல்லை, சில வீடுகளில் நடக்குது இல்லை, ஒய்ஃபையும் அவர் எப்படி கூப்பிட்றாரு? பாப்பான்னு கூப்பிட்றாரு. குழந்தையும் எப்படி கூப்பிட்றாரு? பாப்பான்னு. என் மனைவியையும் மகளையும் பாப்பா என்று தான் அழைக்கிறேன். ஆனால் ஒரே பாப்பாவில் 2 பாப்பாக்களுக்கும் தெரிந்து விடுகிறது எந்த பாப்பாவை அழைக்கிறேன் என்று. நான் காஃபி குடிச்சிருக்கும் போது பாப்பான்னு கூப்பிட்டா நான் மனைவியை கூப்பிட்றேன்னா மகளை கூப்பிட்றேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருது. நான் டிவி பார்க்கும்போது பாப்பான்னு கூப்பிட்டேன்னா மகளை கூப்பிட்றேன்னா மனைவியை கூப்பிட்றேன்னா உங்களுக்கு தெரிஞ்சு. அது எப்படி சார் தெரியுது? இப்போ இதை வாசிக்கிற ஒரு கணவன், அலுவலகத்திலேருந்து கிளம்புறீங்க சார், இன்னைக்கு மேலதிகாரி உங்களை வசப்பாடிட்டாரு, சரியான டென்ஷனில் இருக்கீங்க, அப்படியே வீட்டுக்கு போய் இன்னைக்கு யார்கிட்ட காட்ட முடியும்? வீட்டை மட்டும் தான் காட்ட முடியும். வாசலில் மயனோ மகளை உட்காந்து விளையாட்டுக்கிட்டு அவனுக்கு ஒரு மிதி விடலாம். இப்படித்தானே நம்ம கோவத்தை காட்ட முடியும். இப்படி நினச்சிட்டு போகும்போது இந்த கவிதையை வாசிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உள்ளே போனோடனே பாப்பான்னு கூப்பிடுவீங்க. உங்கள் மனைவிக்கே சந்தேகம் ஆயிரும், என்னாச்சு இந்த ஆளுக்கு, ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையை இன்பமயமாக்குவதற்கு என்ன வேணும்? கவிதைகளை சத்தியமாக நீங்கள் வாசிக்கணும், வேற வழியே கிடையாது. கவிதைகள் உங்கள் வாழ்க்கையை இனிமையாக்குறதுக்கு மட்டும்தானா? இல்லை. யுகபாரதி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? யுகபாரதி, கவிஞர் யுகபாரதி எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர். யுகபாரதி இப்படி ஒரு கவிதை எழுதுறார். வயலுக்கு சென்றவர்கள் வீடு திரும்பும் வரை பக் பக் என்று அடித்துக் கொள்கிறது ஆழ்மனது. வயலுக்கு சென்றவர்கள் வீடு திரும்பும் வரை பக் பக் என்று அடித்துக் கொள்கிறது ஆழ்மனது. செத்தா தூக்கி போடக்கூட காசு இல்லை. இப்படி அந்த கவிதை முடியுது. கவிதையுடைய தலைப்பு தஞ்சை. தஞ்சையில் விவசாய நிலங்களும் விவசாய மக்களும் விவசாய பொருட்களும் என்னவாக இருக்குது என்பது ஊட்டியில் கான்வென்ட்லேயோ சென்னையில் ஒரு பெரிய வசதி படைத்த ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ படிக்கிற ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ தெரியுமா? தெரியாதா? தெரியாது.
இந்த சாப்பாடு நல்லா இல்லைன்னு குப்பையில் கொண்டு போய் கொட்ட போகிற ஒரு குழந்தை இருக்குல்ல, அது கையை யார் சார் பிடிச்சி தடுப்பா? ஹாஸ்டல் வார்டனா, ஆசிரியரா, அம்மா அப்பாவா? இந்த கவிதை தடுத்து நிறுத்தும். இந்த கவிதை தடுத்து நிறுத்தும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க படிச்சீங்கன்னா படைப்பாளிகளா மாறுவீங்க. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, வாக்கியங்களை ஒடித்து போடுவது அல்ல கவிதை. எப்படி? வாக்கியங்களை ஒடித்து போடுவது அல்ல கவிதை, ஒடித்து போடப்பட்ட மக்களுக்காக வாக்கியங்களை அமைப்பதுதான் கவிதை. நீ கைதட்டணும் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இந்த உலகம் இதை படைக்கணும்னா அவன் அதை வாசிக்கணும்ல. இதை படைக்கணும்னா அவன் அதை என்ன பண்ணணும்? வாசிக்கணும். வாக்கியங்களை ஒடித்து போடுவது அல்ல கவிதை, ஒடித்து போடப்பட்ட மக்களுக்காக வாக்கியங்களை அமைப்பதுதான் கவிதை. கவிக்குமார் தாயுமானவன்னு ஒரு கவிஞருங்க, அவருடைய ஒரு கவிதை ஒன்று படித்தேன். இதை நான் யதார்த்தமாக சிங்கப்பூரில் ஒரு மேடையில் போய் சொல்கிறேன். பின்னாடி ஓடி விட்டார், சார் நான் தான் சார் அந்த கவிஞன்னு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த கவிதை. நான் தலைப்பு அப்புறம் சொல்கிறேன், முதல்ல அந்த கவிதையை சொல்கிறேன். கோவிலுக்குள் மறுக்கப்பட்டவனின் காலில் விழுந்தது. நல்லா கவனிங்க. கோவிலுக்குள் மறுக்கப்பட்டவனின் காலில் விழுந்தது கோபுர நிழல். இப்படி ஒரு கவி படிச்சோடனே அப்படியே நான் விரைச்சு போயிட்டேன். தலைப்பு என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு. அப்ப இந்த சமூக நீதினு ஒன்று இருக்கு. கோயிலுக்குள்ள ஒருத்தனை நீ தடுத்து நிறுத்தினா, கோபுரம் அவங்க கோபுரம் கும்பிட்டா கோடி புண்ணியம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ அந்த கோபுரத்தை பார்க்க விடாம ஒருத்தனை தடுத்தினா கோபுரம் அவன் காலில் விழுகும்டான்னு சமூக நீதியை எடுத்து சொல்லுகிற ஒரு கவிதையை படித்த ஒருவன் இந்த மண்ணில் சமூக நீதி இல்லாமல் நடந்துவானா? சமூக நீதி இல்லை. நீங்கள் எல்லாரும் நேரம் இருந்தால் வாசிப்பது எப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. வாசிப்பது எப்படின்னு சொல்லி தமிழ் பேச்செங்கள் மூச்சில் எங்கள் வழிகாட்டியா இருந்த அண்ணன் செல்வேந்திரன் அவர்கள் எழுதின புத்தகம். வாசிப்பது எப்படியா அப்படின்னா, அந்த புத்தகத்தில் ஏன் ஒருத்தன் வாசிக்கணும்னு அவர் சொல்லிடுவார். சூழலியல் பற்றி படித்த ஒரு பையன். யானை டாக்டர் யாரெல்லாம் வாசிச்சிருக்கீங்க அல்லது கேள்விப்பட்டிருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சி. யானை டாக்டர் வாசித்த எல்லாரும் அந்த புத்தகத்தை 80 பக்கம் குட்டியுண்டு புக்கு ஒரு பேருந்து பயணத்தில் நீங்கள் வாசித்து முடிச்சிடலாம். யானை டாக்டரை வாசித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோயிலில் யானைகளை பார்க்குறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? யாருக்கெல்லாம் பிடிக்கும்? நல்லா கைதுக்குங்க. சிறப்பு. அந்த புத்தகத்தை வாசித்ததுக்கப்புறம் உங்களால் கோவிலில் யானைகளை பார்க்கவே முடியாது. கோயில்களை யானையை பார்க்கும்போது உங்களுக்கு மனசு வலிக்கும், உங்கள் மனசு வேதனையாக இருக்கும். ஏன் தெரியுமா? நமக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல. இன்னைக்கு கோவிலில் சங்கிலியால் கட்டப்பட்ட எல்லா யானைக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி, ஏன், எதற்கு, எப்படின்னு சுஜாதாவோட ஒரு தொடர் வந்தது. ஒரு புத்தகமாகவே இருக்குது. நீங்கள் பள்ளி மாணவர்கள் வாய்ப்பு இருந்தால் அதை வாங்கி படிங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் ஒரு கேள்வி வந்தது. என்னென்னா, மிக சாதுவாக இருக்கிற ஒரு யானைக்கு எப்படி மதம் பிடிக்கிறது? மதம் பிடித்து விட்டால் எப்படி யானை தன்னை வளர்த்த பாகனையே மிதித்து கொள்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. யானை யார் வளர்க்குறா? பாகன். இப்போ பாகன் எவ்வளோ நல்லவர். அந்த பாகனை யானை மிதிச்சு கொள்ளலாமா? எல்லாத்திற்கும் அறிவியலோடு பதில் சொல்லுகிற சுஜாதா உணர்வு பூர்வமாக ஒரு பதில் சொல்லியிருந்தார். கால்களை சங்கிலியால் கட்டி அரை வயிற்றுக்கு கவளம் கொடுத்து இணை யானைகளை கண்ணிலே காட்டாமல் 10 ரூபாய்க்காக பச்சிலம் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் செய்ய சொல்லுகிறவன் பாகனாக இருந்தால் அவனை மிதிக்காமல் யானை என்ன செய்யும்னு அந்த கேள்வி. கவிக்கோட இன்னொரு கவிதை தான். துதிக்கையை நீட்டி யானை உங்களிடம் கேட்பது காசுகளை அல்ல காடுகளைன்னு அந்த கவிதை முடிஞ்சது. துதிக்கைகளை நீட்டி யானைகள் உங்களிடம் கேட்பது காசுகளை அல்ல காடுகளை. அந்த கவிஞர் பேர் மறந்துட்டேன். காடு பிரித்து, காதல் பிரித்து, காமம் பிரித்து பிச்சை எடுக்க சொல்லுகிற சூழலில் ஒரு யானைக்கு நீங்கள் 10 ரூபாய் கொடுத்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யும் என்றா நம்புகிறீர்கள் அப்படின்னு ஒரு கவி. இந்த யானை டாக்டர் புத்தகத்தை வாசிச்ச எந்த ஒரு இளைஞனும் காடுகளுக்குள் பீர் பாட்டில்களை எரிந்து விட்டு வரவே மாட்டான். நம்ம காலில் ஒரு முள்ளு குத்திருச்சு, எடுக்க முடியலன்னா அப்படிங்க இருக்கும். எடுக்க முடியலன்னா அப்படி இருக்கும். யானையின் கால்களில் குத்தப்படுகிற பீர் பாட்டில்கள் யானைகளை வாழவே விடுவதில்லை. இப்படியான கவிதைகளை படிக்கிற கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இன்னொரு கவிதையும் படைக்கிறாருங்க.
என்னை எல்லோரும் கேட்கிறார்கள், ஏன் காதலை பற்றி எழுதுகிறீர்கள்? பிரச்சனைகளை பற்றி எழுதுங்கள். காதலை விட பெரிய பிரச்சனை என்ன இருக்கிறது? ஜாலியா இந்த கவிதையை வாசிக்கலாம். என்னை எல்லோரும் கேட்கிறார்கள், ஏன் காதலை பற்றி எழுதுகிறீர்கள்? பிரச்சனைகளை பற்றி எழுதுங்கள். காதலை விட பெரிய பிரச்சனை என்ன இருக்கிறது? இங்க இருக்கிற யாருக்கு காதல்னா வெறுப்பு, எனக்கு காதல்லாம் பிடிக்காதுங்கிற கை தூக்குங்க. காதல்னா பிடிக்காதுங்கிற கை தூக்குங்க. இங்க 15 வயது குழந்தைகள்லாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரும் காதலிக்கணும். இங்க பெரியவர்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரும் காதலிக்கணும். இங்க 40 வயதை எட்டியவர்கள் கூட இருப்பீங்க, எல்லாரும் காதலிக்கணும். ஆனால் காதலிப்பதற்கு முன்பாக என் தோழமைகளே சில கவிதைகளை படித்து விட்டு நீங்கள் காதலிக்கணும்னு நினைக்கிறேன். கலீல் ஜிப்ரானோட காதல் கவிதை யாரெல்லாம் வாசிச்சிருக்கீங்களா? லெபனான் பள்ளத்தாக்குகளில் சைப்ரஸ் மரங்களுக்கு ஊடாக நடந்து செல்லும் என் பாலிய சிநேகிதர்களே, உங்கள் கால்களை மெதுவாக வைத்து நடந்து செல்லுங்கள். அங்கேதான் என் காதலியின் கல்லறை இருக்கிறது. உங்கள் காலடி சத்தம் கேட்டு அவள் எழுந்து விட போகிறாள் அப்படிங்கிறது அந்த கதை. இது கலீல் ஜிப்ரானோட காதல். பாருங்க, காதலி செத்து கல்லறைக்குள்ள இருக்காளாம். நீங்க நடந்து போறவன் மெதுவா போங்கடா, அவ எந்திரிச்சிட்டான்னா தூக்கத்தை கலைச்சிடாதீங்க. நாமத்துக்குமார் அண்ணனை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? தீபாவளின்னு ஒரு படம் வந்தது, அதில் போகாதே போகாதேன்னு ஒரு அழகான பாட்டு. அதில் ஒரு வரி வரும், நான் திரும்ப திரும்ப கேட்டே இருப்பேன். அதை கேட்குறப்ப எனக்கு காதல் இல்லை, பேசாமல் சீக்கிரமாக ஒரு பிள்ளைய காதலிச்சு லவ் ஃபீலியர் ஆகி இந்த பாட்டை கேட்டா என்ன அப்படிங்கிற உணர்வு அந்த வரிகள் கொடுத்து சொல்லுவார். கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன் அடி. கைதட்டுங்க நாமத்துக்கு. எப்படிப்பட்ட கற்பனைங்க அது! காலைல எந்திரிச்ச உடனே பார்ப்பேன், கனவுல உன்னைய பார்ப்பேன், சாப்பிடும்போது தட்டில் உன்னைய பார்ப்பேன், கண்ணாடியில் பார்ப்பேன், எங்கள் அம்மா முகத்தில் பார்ப்பேன், நிலாவில் பார்ப்பேன். என்னவோ கதை சொல்லு. கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன். இப்படி ஒரு ஓமையை நாமுத்துக்குமார் படைத்திருக்கிறார் என்றால், அறிவுமதியின் அலுவலகத்தில் அமர்ந்து நாமுத்துக்குமார் தனது முதல் பாடலை எழுதுவதற்கு முன்பாக 5000 பாடல்களை எழுதி பயிற்சி செய்திருக்கிறார். அதனால் தான் நாமுத்துக்குமார் இன்றும் நம் இதயத்தில் நீங்காத இடம் பிடித்து நிற்கிறார். அதுக்கு அந்த மனுஷன் வாச்சிருக்கார்.